நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லோரும் எழுப்பி நிற்கலாம். முழு உள்ளத்தோடு சொல்லுங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. மாறிடும் ஆண்டவரே. ஆமென். சொல்லுவோம். நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. விசுவாசத்தோடு சொல்லுவோம். நீர் வந்தால் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை மாறும் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் மாறும், எங்கள் நிலைகள் மாறும். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. கேட்போம். நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. நிறைவே நீர் வாருமே. எஸ், முழு உள்ளத்தோடு கேட்கலாம். எஸ், வாங்கப்பா, எங்க மத்தியில வாங்க, எங்க மத்தியில வாங்க. நிறைவான ஆவியானவரே, நீங்க வந்தா போதுமப்பா. எல்லா சூழ்நிலைகள் மாறும். எந்த சூழ்நிலையிலும் அற்புதம் செய்ய உம்மால் மட்டுமே முடியும் ஐயா. எங்க வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்க, எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை தர உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே. எஸ், நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லலாம். ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. முழு உள்ளத்தோடு. எஸ், ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே.
எங்க வாழ்க்கையில் ஆவியானவரே நீங்க வந்தால் போதும் அப்பா. நீர்வாருமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே நிறைவே, நீர்வார் நிறைவே, நீர்வாருமே நிறைவே, நீர் நீர் போதுமே ஆவியானவரே நிறைவே, நீர் மாறுமே நிறைவே, நீர் வேண்டுமே. இயேசுவே நீர் போதுமையா, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. வாய்களை திறந்து உள்ளம் திறந்து சொல்லுங்க, ஆவியானவரே நீர் போதுமானவர் அப்பா. எங்க வாழ்க்கையில் நீர் போதுமானவர் ஆண்டவரே. மேல் வீட்டறையில் ஆண்டவரே ஒருமித்து பெந்தெக்கோஸ்தே நாளில் கூடியிருந்த போது ஆண்டவரே பலரும் பலவித சிந்தையோடு இருந்தார்கள், பலரும் பலவிதமான எண்ணங்களோடு இருந்தார்கள். என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை ஆண்டவரே. உம்மோடுள்ள உறவில் ஒரு விரிசல், உம்மோடுள்ள உறவில் ஒரு பின்மாற்றம் ஆண்டவரே. என்ன செய்ய போகிறோம் என்று தெரியவில்லை ஆண்டவரே. அவர்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் வறண்டு போய் இருந்த போதும், ஒன்றும் இல்லாமல் இருந்த போதும் ராஜா ஆண்டவரே, நிறைவான ஆவியானவர் வந்தபோது அவர்கள் வாழ்வில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆவியானவர் ஆண்டவரே உணர்த்தியது போல எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே வறண்டு போய் கிடக்கிற எங்கள் வாழ்வின் சூழ்நிலைகளும் ஆவியானவருடைய நிறைவினால் ஒரு மாற்றத்தை அனுபவிக்கட்டும் ஐயா. ஒருவேளை இன்று ஆண்டவரை வேதனையோடு ஆண்டவரே வறட்சியான வாழ்க்கையின் சூழ்நிலைகளோடு பலவித தேவைகளோடு பலவித சிந்தை எண்ணங்களோடு உம்மை தேடி வருகிற பிள்ளைகள் இருக்கலாம் அப்பா. என் ஆண்டவருடைய நிறைவான ஆவியானவர் எங்களோடு என்றென்றும் இருக்கிறவர், எங்களை வழி நடத்துகிற தெய்வம் ஆண்டவரே இன்றும் எங்களோடு இருந்து வழி நடத்தி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சம்பூர்ணனாய் மாற்றும்படியாய் ஆவியானவருடைய கிரியைகள் இங்கு வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாள் நீர் உண்டு பண்ணின நாள், நாங்கள் இதில் அகமகிழ்ந்து களி கூறும்படியாய் ஆண்டவரே ஒரு தேவ பிரசன்னம் அளவில்லாமல் எங்களை மூடிக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஒரு தேவ பிரசன்னம் அளவில்லாமல் எங்களை மூடிக்கொள்ளட்டும். ஆமென். ಜಯಲು ಆರಾಧನೆ ಅಪ್ಪ ನಿನಗೆ, ನಿನಗೆ ಆರಾಧನೆ ದೇವ ಮಗನೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಆಮೆನ್. ದೇವರಾತ್ಮನೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ದೇವ ಮಗನೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಅಪ್ಪ ತಂದೆಯೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ದೇವಾದಿದೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಆಮೆನ್. ಸಂತೋಷವಾಗಿ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಓ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಸ್ತುತಿ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಜೀವ ಬಲಿಯೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಜೀವ ಜಲವೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಹೇಳೋಣ ಆಮೆನ್. ಸಂತೋಷವಾಗಿ ಸ್ತಂಭವೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ, ಮೇಸಿಯನೇ ನಿನಗೆ ಆರಾಧನೆ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.
சமாதானம்னா அது தேவ சமூகம் தான். அல்லேலூயா. மரியாளே எங்க இருப்பா? அவ எங்கன்னு தென்னா அவ தேவனுடைய பாதத்தை உட்கார்ந்துருப்பா. அதனாலதான் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நாளிலே அருமையானவர்களே, மிக சத்தம். நாளைக்கு நிறைய பாடலாம் பாடுவேன். சென்னை பட்டணத்திற்கு நான் 90ஆம் வருஷம் ஒரு பயங்கரமான ஒரு விபத்தோடு கூட வந்தேன். அது ரொம்ப டீட்டெயில் நாளைக்கு பேசுகிறேன். ஒரு பயங்கரமான ஃபயர் ஆக்சிடென்ட், 80 பாகம் எரிந்து போன நிலைமை. 40 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்தேன். தேவன் என்னோடு இடைப்பட்டார். அல்லேலூயா. ஊர் பிடிக்காத சென்னை பட்டணம் வந்தேன். ஆனால் ஆண்டு சொன்ன வார்த்தை ஏசாயா 45ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் பேர் சொல்லி அழைத்தவன் நான் சொன்னார். என்னை அந்த நாளில் என்னோடு பேசினார். என்னை நான் சொன்ன கொஞ்ச நாளில் பாரு உன் தலை உயர்த்தன்னு சொன்னார். கொண்டு வந்த நோக்கத்தை 1991 நிறைய பாடல் எழுதினேன். 91ஆம் வருஷம் ஒரு அருமையான பாட்டை கொடுத்தாரு. அதை உங்கள் மத்தியிலே நான் பாட ஆசைப்படுகிறேன். ஜி மைனர் 2/4. ஹல்லேலூயா. பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். சொல்லி அழைத்த உன் தேவன் அவர் உண்மை உள்ளவர். எல்லாம் கரெக்ட் கட்டி மலைகள் எல்லாம் வழிகளாகும், பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் வழிகளாகும், பாதைகள் உயர்த்தப்படும். பாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், இழக்காமல் உன்னை மேலாக்குவார். பாலாக்காமல் உன்னை தலையாக்குவார், இழக்காமல்
ஹல்லேலூயா. மனுஷன் அழைச்சான்னா பாதியில் கைவிடுவான். ஆமென். நல்லா புரிஞ்சுங்க, உங்க போதகர் அழைச்சாரும் நீங்க வரல, உங்க போதகர் கூப்பிட்டதுனால நீங்க உட்காரல. என் ஆண்டவரே உங்களை கொண்டு வந்தார், என் ஆண்டவரே இந்த சபையில் வச்சிருக்காரு, என் ஆண்டவரும் நடத்துகிறார். நடத்துகிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமணம் நடக்கும். திருமணத்தில் புருஷன் சொல்லுவான், கரங்களை பிடிச்சி இன்பத்திலும் துன்பத்திலும் சாவிலும் வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். நல்ல கருத்தை பிடிப்பான். அவன் சந்தோஷம் கொஞ்ச நாள், அவன் சந்தோஷம் தீரும். எந்த கரத்தை பிடித்தானோ அதே கரத்தை முறித்து முகத்தில் குத்துவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அழைத்த ஆண்டவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி மேம்படுத்துங்க. ஹல்லேலூயா. கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். தாயை போல் உன்னையும் தேற்றிடுவார். தாவரமாய் அவர் பங்கிடுவார். தாயை போல் உன்னையும் தேற்றிடுவார். தாவரமாய் அவர் பங்கிடுவார். உன்னை பேர் சொல்லி அழைக்கவும் தேவன், அவர் உன்னை உள்ளவர். பேர் சொல்லி அழைக்கவும் தேவன், அவர் உன்னை உள்ளவர். தேவ சமூகத்துக்கு வந்தால் எந்த கவலை இருக்கக்கூடாது. ஆமென். நமக்கு பல விதமான பாடுகள் மத்தியில் தான் வந்திருக்கிறோம், கஷ்டங்கள் மத்தியில் வந்திருக்கிறோம். யாருக்கு தான் பாடு இல்லைங்க? என்ன பிரதர், என்ன சிஸ்டர், யாருக்கு வேதனை இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு போராட்டம் இல்லை? என்ன பிரதர், யாருக்கு தான் இல்லை? நமக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. ஆனால் பாடுகள் கஷ்டங்கள் மத்தியிலே என் ஆண்டவராகிய தேவன் உங்களோடு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால கவலைப்படணும் அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே, கர்த்தர் உன்னில் இருக்கையில் நீ கலங்கி நில்லாதே. கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே, கவலைப்படாதே, கண்ணீர் விடாதே, கர்த்தருனில் இருக்கையில் நீ கலங்கி நில்லாதே, கர்த்தருனில் இருக்கையில் நீ கலங்கி நில்லாதே. அந்நாளின் கண்ணீரை அறிந்த என் தேவன்
பார்க்காதீங்கம்பாங்க. என்னை சிண்டி பார்த்தீங்கன்னா கஷ்டம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காந்து வெறுமனை உட்காந்து என்ன அது என்ன அந்த பிரயோஜனம்? கொஞ்சம் அசைவு இருக்கணும். அசைவு இருந்தாதான் கர்த்தர் நம்மை பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நான் ஏன் இவ்வளவு உற்சாகமா இருக்கிறேன்னா அது ஒரு காரணம் இருக்குங்க. நான் ஒரு சினிமா பிரியன், மேடை பாடகன். இங்கெல்லாம் எப்படி தெரியல, எங்கள் ஊர்லாம் முச்சந்தில் ஒரு பெரிய மேடை போட்டு பாட்டு பாட, அப்படிப்பட்ட பாடகன், மேடை பாடகன். இருக்கிறதுலே மோசமான பாட்டு, 2 அர்த்தம் உள்ள பாட்டு, மகா மட்டமான பாட்டு சினிமாவில் பாருங்க. மோசமான பாட்டு. அந்த பாட்டு வந்ததுன்னா அதை அப்படியே மைண்டில் ஏற்றிக்குவேன். மைண்டில் ஏற்றிக்கிட்டு என் பாட்டை மேடையில் பாடுவேன். அந்த பாட்டு முடிவில் என் பாட்டுக்கு டான்ஸ் ஆடாம எவனும் இருக்கக்கூடாது. அந்த பாட்டு முடிவில் அப்படியே உணர்ச்சியை தூண்டி விட்டுருவேன். யார் நான் காலேஜ் படிக்கும்போது 72ஆம் வருஷம் ஏவிசி காலேஜ், மயிலாடு பெரிய காலேஜ். அந்த காலேஜில் அந்த ஒரு மோசமான பாட்டு பேர சொல்ல விரும்பல. அந்த பாட்டை பாடும்போது ப்ரொஃபஸர் உணர்ச்சியை கட்டுப்படுத்த ப்ரொஃபஸர் எல்லாரும் சொல்லிட்டு டேபிள் நின்று டான்ஸ் ஆரம்பிச்சிட்டான். உணர்ச்சி அப்பெல்லாம் பாட்டு முடிவில் அப்படி உணர்ச்சி தூண்டி விட்டுருவேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த உலகத்தில் இருப்பதை காட்டிலும் தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை நான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். எங்க கூட்டத்தில் சொல்லுங்க சொல்லுங்க, எங்க கூட்டத்தில் சோம்பேறியே இல்லை. சொல்லுங்க, எங்க கூட்டத்தில் தூங்க மூஞ்சியா இல்லை. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கரங்களை தட்டி எல்லாம் உற்சாகம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட செத்தா பரலோகங்க. உலகத்து மனுஷனை பார்த்து கேளுங்க, அடுத்த நிமிஷம் உனக்கு என்ன தெரியாதுன்னு சொல்லுவான். நீ எதுக்கு வாழ்ற சொல்லு. நல்லா சாப்பிடணும், அப்புறம் நல்லா தூங்கணும், அப்புறம் சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் கல்யாணம், அப்புறம் பிள்ளை, அப்புறம் நல்ல வீடு, மாலை எல்லாம் அப்புறம் கேளுங்க சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் என்ன செத்து போயிடணும், செத்து போனதுக்கு அப்புறம் என்ன மண்ணை போட்டு மூடிடுவாங்க அப்படி சொல்லுவான். யாரும் கேட்டு பாருங்க. அருமையானவர்களே, நமக்கும் இதாங்க நடக்கும். இது அதோட சரியா வாழ்க்கை. ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் கர்த்தருடைய பெரிய சிலாக்கியம் தெரியுமா? நமக்கும் இதான் நடக்கும். இறந்துருவோம், மண்ணை போட்டு மூடிவாங்க. ஆனால் ஒன்றும் மறந்துடாதீங்க, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருக்கு பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் கண்ணை மூடுவாங்க, அதோட சரியில்லை. கண்ணை மூடின உடனே கண்ணை திறந்து பார்ப்பாங்க, அது பரலோகமாக காணப்படும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பரலோகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? நான் செத்தா பரலோகத்துக்கு போவேன், என் நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று எழுதினேன். ஒரு கற்பனையில் எழுதினேன். அந்த பரலோகத்தை நான் போவேன். அங்கே பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் உட்காந்துருப்பாரு. அவருடைய தலை எப்படி இருக்குமா? தலை எப்படி இருக்குமா? தங்கமயமாக இருக்குமா? போட்டுக்கிட்டுதான். எனக்கு ஒரு ஆசை, பரலோகத்துக்கு போன உடனே ஆண்டவர் உட்காந்துருப்பாரு, அவர் அப்படியே கட்டி ஒரு முத்தம் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் வாசம் பண்ணும் பரலோகம், நித்தம் நித்தம் வாஞ்சிக்கும் சந்தோஷம். கர்த்தர் வாசம் பண்ணும் பரலோகம், நித்தம் நித்தம் வாஞ்சிக்கும் சந்தோஷம். நான் தேடும் அந்த நல்ல தேசம், நான் தேடும் அந்த நல்ல தேசம். என்றும் சுக வாசம், இன்பம் என்றும் சுக வாசம். அர்த்தம் புரியுங்களா? எனக்கு பரலோகத்துக்கு போயிடுவேனா, போன உடனே அப்படி கிடைச்சிச்சுன்னா பெற்றால் இன்பம் என்றும் சுக வாசம். அங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணும் பரலோகம், வாஞ்சிக்கும் சந்தோஷம். கர்த்தர் வாசம் பண்ணும்
பரலோகம், நித்தம் வாஞ்சிக்கும் சந்தோஷம். நான் தேடும் அந்த நல்ல தேசம், நான் தேடும் அந்த நல்ல தேசம். பெற்றால் இன்பம் என்றும் சுகவாசம், பெற்றால் இன்பம் என்றும் சுகவாசம். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஹல்லேலூயா! பரலோகத்தில் போய் ஆண்டவர் உட்கார்ந்திருப்பாரு, அவர் அப்படியே கட்டி முத்தம். எத்தனை பேருக்கு ஆசை? ஹல்லேலூயா! தங்கமயமான எந்தன் தேவன் முகத்தை உற்று உற்று பார்த்து நானும் பூரிப்படைவேன். தங்கமயமான எந்தன் தேவன் முகத்தை உற்று உற்று பார்த்து நானும் பூரிப்படைவேன். அங்கம் எல்லாம் சொக்க வைக்கும் அந்த அழகை, அங்கம் எல்லாம் சொக்க வைக்கும் அந்த அழகை அவளோட கட்டி நானும் முத்தமிடுவேன். வாசம் பண்ணும் பரலோகம், நித்தம் வாஞ்சிக்கும் சந்தோஷம். வாசம் பண்ணும் பரலோகம், நித்தம் வாஞ்சிக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா! நான் பேசுறதுக்கு சரியா வார்த்தை உழுதுங்களா? உழுதா? வார்த்தை புரியும். பரலோகத்தில் எத்தனை வாசல் தெரியுமா? வெளிப்படுத்தல போட்டிருக்க எத்தனை வாசல்? 12 வாசல் இருக்கான். எத்தனை வாசல்? 12 வாசல். அது படி நீ கடைசியை படிச்சு வந்து தெரியும். 12 வாசல்களும் 12 முத்துக்களா இருக்குன்னு போட்டிருக்கோம், பைபிளில் போட்டிருக்கோம். கடைசி படிச்சு பாருங்க. பரலோகத்தில் 12 வாசல். எனக்கு ஒரு ஆசை, பரலோகத்துக்கு போன உடனே ஒவ்வொரு வாசலாக போவேன். ஒவ்வொரு வாசலும் முத்துக்கள் இல்லையா? முதல் வாசல் போவேன், அந்த முத்தை எடுப்பேன். 2வது வாசல் முத்தை எடுப்பேன். இப்படி 12 வாசல்கள் எல்லாம் போயிட்டு அங்கே முத்துக்களை எல்லாம் சேர்த்து ஒரு மாலையா போட்டு அதை உருவாக்கி என் மன்னவன் இயேசு கழுத்தில் போடணும். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கு? ஹல்லேலூயா! 12 வாசல்களின் முத்தை எடுத்து என் மன்னவனின் கழுத்தில மாலை போடுவேன். 12 வாசல்களின் முத்தை எடுத்து என் மன்னவனின் கழுத்தில மாலை போடுவேன். இன்னும் அந்த நட்சத்திரம் மங்கி போகுமே, இன்னும் அந்த நட்சத்திரம் மங்கி போகுமே. நேசர் முகம் மட்டும் அங்கு பிரகாசிக்குமே. வாசம் பண்ணும் பரலோகம், வாஞ்சிக்கும் சந்தோஷம். வாசம் பண்ணும் பரலோகம், வாஞ்சிக்கும் சந்தோஷம். ஹல்லேலூயா! ஆசையா இருக்கிறீங்களா? அங்க கண்ணீர் கிடையாதான், கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, நிந்தை இல்லை, அவமானம் இல்லை. ஒரே ஒரு காரியம், அங்க ஆண்டவர் அந்த தூதர்கள்லாம் பரிசுத்தர் பரிசுத்தர் பாடிட்டே இருப்பாங்களா? ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு ஆசை? கண்ணீர் இல்லா அந்த தேசம் நானும் ஏகுவேன். கண்டு கண்டு அகமகிழ்வேன். கண்ணீர் இல்லா அந்த தேசம் நானும் ஏகுவேன். என் கண்ணாளனை கண்டு கண்டு அகமகிழ்வேன். கோடா கோடி தூதரோடு வானவீதியில், கோடா கோடி தூதரோடு வானவேதியில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுவேன். வாசம் பண்ணும் பரலோகம், வாஞ்சிக்கும் சந்தோஷம். வாசம் பண்ணும் பரலோகம், வாஞ்சிக்கும் சந்தோஷம். நான் தேடும் அந்த நல்ல தேசம், நான் தேடும் அந்த நல்ல தேசம். என்றும் சுகவாசம், பெற்றால் இன்பம் என்றும் சுகவாசம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு சந்தோஷம்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! தேவ சமூகத்தில் கொஞ்சம் கத்தி பாடி அப்பதான் சந்தோஷம் நமக்கு கிடைக்குங்க. ஆயிரத்தி 1999 வருஷம் மே மாதம் 31ஆம் தேதி 3 மணி இருக்கக்கூடிய காலை
வீட்டில் படுத்திருக்கிறேன். திடீர்னு ஹார்ட்டில் வலி. என்ன ஒரு பக்கத்தில் தாம்பரத்தில் ஏஜி சர்ச்சுன்னு சொல்லிருக்கு, அங்கே கொண்டு போனாங்க. என்னை பரிசோதித்த டாக்டர் சொன்னான், 3 பிளாக் இருக்கு, உடனே நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இங்கே முடியாது, உடனே நீங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டான். என்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போன உடனே என்னை பரிசோதித்த டாக்டர் சொன்னான், என்னுடைய அந்த ஹார்ட்டில் அப்படியே மானிட்டரில் அப்படியே கொடுத்துட்டான். மானிட்டரில் பார்க்குறேன், அவன் சொல்கிறான், இந்த வா தம்பி, இதான் ஹார்ட்டு, வர 3 பிளாக்கு, எவ்வளோ தெரியுமா 95%. எவ்வளவு? 95%. அவன் சொல்கிறான் 3 பிளாக்கு 95%, படைக்கிறது கஷ்டம், உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான். நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் என்ன பண்ண தெரியல, நீ உடனே பண்ணி ஆகணும், ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். நான் உன்கிட்ட கேட்டேன், வேற வழி இல்லையா? வேற வழி இல்லை, இல்லைங்க ஏதாச்சும் வந்த பழி செய்யுங்க. இல்லை, நீ டாக்டரா நான் டாக்டரா, உடனே ஆப்ரேஷன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணும்? 1.5 லட்ச ரூபா பணம் கட்டலாங்கிறான். நான் சொன்னேன், என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னேன். அவன் சொன்னான், நீ பேங்க்கில் ஒர்க் பண்ணுற, நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணேன். அவன் சொன்னான், நீ பேங்க்கில் ஒர்க் பண்ணுற, டியூப்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் சொல்கிறான் பாருங்க, பையில் கையை விடுறான், ஓன் ஜோப்பில் இருந்தால் கொடுக்குற, நீ ஓன் ஜோப்பில் இருந்தால் பணம் கொடுக்க போகிற, பேங்க்கில் கொடுக்குறான். ஐயா, எனக்கு 10 லட்சம் ஃப்ரீ தான், பேங்க்கில் கொடுக்குறான், நீ பணத்தை கொடு, இப்போ நீ கையெழுத்து மாத்திரம் போடு, நான் பணத்தை வாங்கிக்கிறேன், உடனே ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான். நான் ஜெபம் பண்ண, ஆண்டவர் சொன்னார், ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்கிட்ட சொன்னார், எடுத்து காட்டினார், யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, போட்டிருக்கா, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை கொடுத்தாரு. நான் உண்மையை சொல்ல, எப்பொழுதும் எனக்கு எப்பெல்லாம் மோசமான காரியம் நடக்கலாம், கர்த்தர் நல்ல பாட்டை கொடுப்பாரு. அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன். அது சொல்கிறான், ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தாசன். டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு சென்ஸ் மாத்திரம், நீ என் தாசன், நான் உந்தன் நேசன், நான் உன்னை மறப்பதில்லை. மன்னித்துக்கொள்ள, குரல் ஒத்துழைக்கலை, மன்னிச்சுங்க. நீயே என் தாசன், நான் உந்தன் நேசன், நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்ட சொல்றாரு, இருதயம் நொறுங்கி போயிருக்கான். சொல்றான், இருதயம் நொறுங்கி போயிருக்கு, நீ படைக்க மாட்ட. ஆனா ஆண்ட சொல்றாரு, நொறுங்குண்ட இதயம் நசுங்குண்ட போதும், நொறுங்குண்ட இதயம் நசுங்குண்ட போதும், உருகொண்டு உன்னை நான் வணைந்திடுவேன். நொறுங்குண்ட இதயம் நசுங்குண்ட போதும், உருகொண்டு உன்னை வணைந்திடுவேன். கலங்காதே மனமே, திகையாதே தினமே, உன்னோடு இருப்பவன் நான் அல்லவா. அல்லேலூயா. நீ கலங்காத, உன்னோடு இருக்க நான் சொன்னார். அல்லேலூயா. நான் டாக்டரை பார்த்து சொன்னேன், நீ எடுத்துடு. டாக்டர் சொன்னா, என்ன இப்படி பேசுகிற, நான் யார் தெரியுமா? டாக்டர். என்ன எடுக்க சொல்றிய, நீ எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு தெரியுமா? 95% பிளாக்கு, நீ செத்துருவாடாங்கிறான். நான் சொன்னேன், ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், 1980ஆம் வருஷம் ஒரு பயங்கரமான விபத்து, 80 பாகம் எரிஞ்சு போயிட்டேன், 40 days கோமா ஸ்டேஜ், டாக்டர் தூக்கி போட்டு ஒரு மணி நேரம் தீர்ந்துட்டான். ஆனால் கட்ட சுகத்தை கொடுத்துரு. அந்த ஆண்டவர் இன்னைக்கு ஜீவிக்கிற எடுத்துடுறான்ட்டேன். அவன் கோமம் தாங்க முடியல. நீ பாரு, நான் 2 நாளில் உன் பணத்தை தான் பார்ப்பேன். எடுத்துட்டு போயிட்டான். அவன் சொன்னான், போனவன் அவனுக்கு தாங்கலை, திரும்பி வந்தான். டாக்டர் என் காதில் சொன்னான், தம்பி நீ தெரியாத பேசுகிற, ஆப்ரேஷன் பண்ணா, நீ ஆப்ரேஷன் பண்ணா
15 வருஷம் நான் கேரண்டி. 15 வருஷம் நீ பயப்படாமல் இருக்கலாம். அவன் சொல்கிறான், நீ உடனே பண்ணு, 15 வருஷம் நான் கேரண்டி தர்றேன், நீ பிழைக்கா, நீ உனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்காது, அதுக்கு நான் கேரண்டின்னா. ஆனால் ஆப்ரேஷன் இல்லாமலே இன்னைக்கு 27வது வருஷம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, 27வது வருஷம். ஹல்லேலூயா. இப்படியே வந்து ஒரு டாக்டர் சொன்னான், எப்படியோ நீ ஆப்ரேஷன் பண்ணால் போகிற, ஆனால் ரொம்ப ஜாக்கிரதை, ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, வெளிநாடு போகக்கூடாது, எந்த வேலையும் ஒர்க் பண்ணக்கூடாது, ரொம்ப கடினமாக நடக்க, நிறைய காரியம் சொன்னான். என்னால் நடக்காமல் ஆடாமல் ஓடாமல் பிரசங்கம் பண்ணாமல் இருக்க முடியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த இன்னைக்கு 95% பிளாக்கோட தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கேன். கடந்த 2 மாதம் முன்னாடி கூட ஆப்ரேஷன் அந்த இது எடுத்து பார்த்தேன். அவன் திரும்பி ஸ்கேன் எடுத்தான 95 இருக்கு அப்படியே. ஆனாலும் கூட எனக்குள்ள இருக்கிற பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் விளக்கத்தை நடத்தி கொண்டிருக்கார், இனிமேலும் நடத்துவார். ஆமென். ஜெபித்து நிறைய நேரம் கடந்துட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் நேரத்தில் எடுக்க நாளைக்கு நிறையா ஒரு வேளை கற்று சித்தம் போனால் டைம் இருக்கும்போது நிறையா கொஞ்சம் பாட்டு பாடலாம். நல்ல நல்ல என்னுடைய பாடல்கள் எல்லாம் தெரிஞ்ச பாட்டெலாம் இருக்குது, நிறையா சொல்ல விரும்பலை. 85ஆம் வருஷம் எழுதின பாட்டு தான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. இந்த பாட்டு இந்த பாட்டு நாளைக்கு பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, இயேசு ராஜா ஏழை என் உள்ளம் தேடி வந்தாரே. இந்த பாட்டு நான் என்ன பாட்டு தான். உலகம் மாயிலே, அல்பாவ் நீரே, அருமருந்து, கொக்கரக்கோ, துதித்து பாடுவோம். அதெல்லாம் நிறைய பாட்டு சொல்லிட்டு போகலாம், பாட நேரம் இல்லை, நாளைக்கு பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் கடந்து போய்விட்டு மன்னித்துக் கொள்ளுங்கள். எடுத்து வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோபு ஹல்லேலூயா. எல்லாம் பைபிள் எடுத்தீங்களா? நான் பேசும்போது உங்களுடைய கண்கள் வசனத்தை பார்க்கணும், உங்கள் காதுகள் நான் பேசுகிற வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. கண்ணு காது எல்லாத்துக்கும் வேலை. எல்லாம் பைபிள் எடுத்தீங்களா? இப்போ சேர்ந்து படிங்க. நீர் ஒரு காரியத்தை பிரசாசிக்கும். ஹல்லேலூயா. You will decide on a matter and it will be established for you. ஆமென். இந்த ராத்திரி வேளையிலே அருமையான வேளை, நான் இன்னைக்கு இந்த கூட்டம் இருக்குன்னு நான் நினைக்கல. அழைத்த ஐயா ஒரு நாள் தான் சொன்னார், நாளைக்கு மாத்திரம்தான். நான் தான் சொன்னேன், சென்னையிலேருந்து வரும்போது அந்த ஒரு நாள் வர்றதை விட அந்த ஈவினிங் வச்சு நல்லா இருக்குண்ணா, ஆனால் இவ்வளோ கூட்டம் வந்து நினைக்கல. ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஒன்று மறந்துடாதீங்க, எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இங்கே உட்காந்துருக்க நீங்கள், இங்கே வந்திருக்க நீங்கள், அதோ அவர் வரல, இதோ பாருங்க இந்த இடத்துல இவரை காணும், அவரை காணும் சொல்கிறீங்களா? அவர் அந்த பிரதர் வரல, இந்த பிரதர்னு யாரும் நினைக்காதீங்க. அவர் வரல, இவர் வரலங்கிறத காட்டிலும் நீங்கள் வந்திருக்கிறீங்களே, அதுதான் எனக்கு சந்தோஷம். எல்லா கரங்களை தட்டி பார்ப்போமா? எல்லா கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினான். இந்த ராத்திரி வேளையிலே அருமையான தேவப்பிள்ளையே, ஒருவேளை நீ வீட்டை விட்டு கிளம்பும்போது எத்தனையோ காரியத்துக்கு ஜெபிச்சிருக்கிறோம், இன்னும் ஒன்றும் நடக்கலை. எத்தனையோ காரியம், இன்னும் அந்த காரியம் நடக்கலை. என் திருமண காரியம் நடக்கலை, ஒரு நல்ல வீடு வாங்க முடியல, நல்ல பணம் இல்லை, எவ்வளோ சம்பாதிக்கிறேன், வாழ்க்கை ஒரு பொத்தல் வயிலே போடப்பட்ட வாழ்க்கை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எங்கே பார்த்தாலும் எனக்கு அமைதி கிடையாது. ஏன் நான் என்னுடைய காரியம் ஒன்றுமே நடக்கலை, ஒரு காரியம் நடக்கலை. வீட்டை விட்டு கிளம்பும்போது அருமையார்களே, வீட்டை விட்டு கிளம்பும்போது நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணி, ஆண்டவரே எவ்வளோ காரியம் பார்த்துட்டேன், இன்னும் எனக்கு நடக்க வேண்டிய காரியம் அது நீங்கள் உங்கள் சாய்ஸ், நீங்கள் எந்த காரியம் ஜெபிக்கிறீங்களோ அது இன்னும் நடக்கலை, இன்னும் முடியல. வேதம் சொல்லுகிறது ஒரு இடத்துல, சங்கீதம் 37:5 காரியம் 5 என்ன சொல்லுது? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியம் வாய்க்கும். இன்னொரு இடத்துல
காரியம் சித்திக்கும், காரியம் சித்திக்கும். இன்னொரு இடத்துல நெகேமியாவில் காரியம் கைகூடுன்னு போட்டிருக்கு. காரியம் சித்திக்கும், காரியம் கைகூடும், காரியம் வாய்க்கும் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்னும் என் காரியம் நடக்கலை, இன்னும் எனக்கு அந்த காரியம் நடக்கலை. ஒருவேளை நீ வீட்டை விட்டு கிளம்பும் போது, ஆண்டவரே எவ்வளோ கூட்டம் பார்த்துட்டேன், எங்கள் சபையில் எத்தனையோ கூட்டங்கள் விதவிதமான மகுடி வாசித்திருக்காங்க, விதவிதமாக பேசியிருக்காங்க, எவ்வளோ கூட்டம் நடந்திருக்கு. ஆனால் இவ்வளோ கூட்டம் நடந்தும் கூட இன்னும் எனக்கு அந்த காரியம் நடக்கலை, இன்னும் என் காரியம் கைவிடலை, இன்னும் எனக்கு வேண்டிய காரியம் நடக்கலைன்னு சொல்லி ஒரு வேளை யாரோ சென்னையிலேருந்து யாரோ வந்திருக்காராம், அதையும் தான் பார்த்துருமென்னு சொல்லி ஒரு வேளை வீட்டை விட்டு கிளம்பும் போது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது நீ ஒரு காரியத்தை இது நடக்கணும், இது முடிக்கணும்னு சொல்லி நீ வீட்டை விட்டு கிளம்பும் போதே ஒரு நிர்ணயத்தோடு நீ நடக்கணும்னு சொல்லி நீங்க வந்திருப்பாயானால், என் ஆண்டவர் இந்த ராத்திரி வெளியே சொல்லுகிறார், அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். கரங்களை தட்டி தேவன் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். எந்த காரியமா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியம், கர்த்தர் அந்த காரியத்திலே ஒரு விடுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வீட்டுக்கு அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு தான் போற. ஹல்லேலூயா. எது நடக்கல, எது முடியல, எது கைகுடி வரல, எது வாய்க்கல, ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ரைட் நவ in the name of Lord Jesus, கர்த்தர் இந்த ராத்திரி வெள்ளே அந்த காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒரு காரியத்தை வரும்போதே நிர்ணயம் அப்படின்னா நடக்கணும், இது நடக்கணும்னு சொல்லி நிர்ணயம் பண்ணி வந்திருந்தா அதை கர்த்தர் வாய்க்க பண்ண போகிறார். சரி, ஆண்டவர் சொல்றாரு நடக்க போகுதுங்க. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எந்த காரியம் நடக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுங்க, ஆண்டவர் எந்த ஒரு காரியமும் நிபந்தனை இல்லாமல் செய்ய மாட்டார். எந்த ஒரு காரியமும் சரி நிபந்தனையோடு தான் செய்வார். உபாகம 28ஆம் அதிகாரத்தில் இவற்றையெல்லாம் நீ விட்டா இது நடக்கும் சொல்லுவார். ஒரு நிபந்தனை வச்சு, எதற்கு ஒரு நிபந்தனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிபந்தனை உண்டா இல்லையா? என்ன சிஸ்டர் சொல்லுங்க, நம்ம ஊரில் இட்லி விலை எவ்வளோம்மா? உங்களை தான் கேட்குறேன். 10 ரூபாய் சொல்லுங்க. கரெக்டாக சொல்கிறாங்க, கரெக்டாக சொல்கிறீங்க. நீ சொல்லுமா, சாம்பார் விலை எவ்வளோது? என்ன சிரிக்கிறீங்க? சட்னி விலை எவ்வளோங்க? ஃப்ரீயா? சாம்பார் ஃப்ரீயா, சட்னி ஃப்ரீல? வெரி குட் சார், உண்மைதான். சரி, இப்போது நீங்கள் வீட்டுக்கு வர்றீங்க, ஒரு கப்பு எடுத்துக்கிறீங்க, கடைக்காரர்கிட்ட போய், ஐயா கடைக்காரையா வணக்கம், உங்கள் கையில் உங்கள் கடையில் சட்னியும் சாம்பாரும் ஃப்ரீன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு ஒரு கப்பு சாம்பார் கொடுங்க. கொடுப்பானாங்க? சொல்லுங்க, கொடுப்பானா? அவன் சொல்லுவான், நீ 10 ரூபா கொடுத்து இட்லி வாங்கு, சட்னி சாம்பாரும் தானாக வரும். சொல்லுவான்னு சொல்ல மாட்டானா? இதாங்க நம்முடைய ஆண்டவருங்க. ஆண்டவர் கொடுப்பது எல்லாம் இலவசம். நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுப்பது எல்லாம் இலவசமாக கொடுக்குறாரு. ஆனால் இலவசமாய் கொடுத்தாலும் கூட ஒரு சில நிபந்தனை வச்சிருக்காரு. ஆண்டவர் கொடுப்பது இலவசமாக இருந்தாலும் நீ விலை கொடுத்து வாங்க வேண்டிய சில காரியம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நிபந்தனை வச்சிருக்காரு. அந்த நிபந்தனை முதலாவது நிபந்தனை, என் ஆண்டவர் வைக்கிற முதலாவது உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ண போகிறேன். அவர் சொல்கிறாரு, நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணிடலாம். இன்னைக்கு நடக்க போகுது, எனக்கு ஒரு காரியம் நடக்கணும், ஏதோ ஒரு காரியம் இன்னைக்கு நடக்கணும். எந்த காரியம் நடக்கணும்னு வந்திருக்கிறியோ அந்த காரியத்தை நான் நடத்துவேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? அவர் வைக்கிற முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா? 21ஆம் வசனத்தை வாசிங்க. 21 படிங்க, நல்லா படிங்க, தாளம். அருமையானவர்களே, ஆண்டவர் கொடுக்கிற முதல் நிபந்தனை, உன் காரியம் நடக்கணும்னா, உன் காரியம் வாய்க்கணும்னா, உன் காரியம் சித்திக்கணும்னா ஆண்டவர் வைக்கிற முதலாவது நிபந்தனை அவர் சொல்றாரு, நீர் அவரோடு பழகி. எப்படி? நீர் அவரோடு பழகி. ஐயா, இன்னைக்கு அநேக கர்த்தருடைய குடும்பங்களில் சமாதானம் இல்லைங்க. எத்தனையோ குடும்பம் சமாதானம் மாதிரி இருக்கும், சமாதானம் மாதிரி இருக்கும், 2 பேரும் ஒத்துமையாக சர்ச்சைக்கு போகிற மாதிரி இருக்கும்,
போகிற மாதிரி உட்கார மாதிரி வசனத்தை கேட்குற மாதிரி எந்த பாஸ் திட்டுவார உட்கார மாதிரி உட்காரணும். ஆனால் திரும்பி வீட்டில் போகிறோன்னா பயங்கரமான பிரச்சனை. போராட்டம் நிறைய இடங்கள் அதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பிரச்சனை, போராட்டம், பலவிதமான பாடுகள் மத்தியில் நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா அருமையார்களே? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சிநேகிதம் எங்கேயோ இருக்கு. அவர் சொல்றாரு, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். ஐயா, நம்ம பழக்கம் எப்படிங்க இருக்கு? நமக்கு கர்த்தருக்குள்ள பழக்கம் எப்படிங்க இருக்கு? நமக்கு ஆண்டவருக்குள்ள பழக்கம் சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் இங்கே சொல்ல, எங்கள் பக்கத்தில் சொல்ல தப்பான்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் பக்கத்தில் 6லேருந்து 6:30 வரைக்கும் அந்த சீரியல். படம் எனக்கு சீரியல் தெரியாது. 6லேருந்து 6:30 அந்த சீரியல். எனக்கு பேர் தெரியல சொல்லுவாங்கண்ணா. 6 to 7 இந்த சீரியல், 7 to 7:30 அந்த சீரியல். ஐயா, 12 மணி வரையிலும் 12 மணி வரையிலும் சீரியல். ஜபிக்க விடுறதில்ல, துதிக்க விடுறதில்ல. பிசாசு பயங்கரமான இப்படி எப்போ தெரியுமா? அது ஞாயிற்று விசேஷமாக போடுவாங்க அந்த சனிக்கிழமெல்லாம். எல்லாம் பார்த்து அடுத்த நாள் சர்ச்சில் வந்து உட்காந்து முகத்தை பார்க்கணுங்க, கன்றாவியாக இருக்கும். எங்கங்க எங்கே சமாதானங்க? சில பேய் அந்த மாதிரி சொல்லுவாங்க, சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன். மூஞ்சா பார்த்தா பேய் அந்த மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா, நீங்களும் ரொம்ப நல்லவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹலோ. என்ன பாஸ்டர் சிரிக்கிறாரு? எனக்கு அதே எனக்கு சந்தேகமாக இருக்க. ஹல்லேலூயா. நான் ஒன்றும் மனசார சொல்கிறேங்க. ஒரு ஸ்கூல் நடந்துதான். சில சொல்ல தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸ்கூல் நடந்தது. வாத்தியார் பையனை பார்த்து கேட்டாராம், இந்த கிறிஸ்தவங்கள்லாம் எப்படி இப்போ கண்டுபிடிக்குதுன்னாங்களாம். யாரை பார்க்கணுமா? கிறிஸ்தவனை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒருத்தன் சொன்னால் அவங்ககிட்ட அவன் சிலுவை போட்டிருப்பான். சிலுவை எல்லாம் போடுறான், அது கிடையாது. இன்னும் சொன்னால் அவங்கள்ட்ட ஜப சத்தம் கேட்கும், எல்லா வீட்லையும் கிடைக்கும், அது இல்லை. சரி, அவங்கள்ட்ட பாட்டு சத்தம், அது கிடையாது. அது எதை எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் எப்போதும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கூட்டம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் ஒத்துக்க மாட்டான்னு எவ்வளோ சொல்லியும் ஒத்துக்கலை. ஆனால் ஒவ்வொரு தரையும் சொல்லும்போது ஒரு சின்ன பையன் அந்த ஸ்கூலில் சின்ன பையன் சொல்லுவான், சார் நான் சொல்கிறேன் சார், சார் நான் சொல்கிறேன் சார். அவன் கேட்க, ஏன்னா மதிக்க மாட்டேன். சின்ன பையன், இந்த ஜூடா மாதிரி சின்ன பையன், ஆனால் மதிக்கிறதே கிடையாது. நான் சொல்கிறேன் சார், நான் சொல்கிறேன். கண்டிப்பாக யார் சொல்லி திருப்தி இல்லை அந்த வாத்தியாருக்கு. கடைசியில் அவர் கேட்டார், அப்பா ஒருத்தன் சொல்லியும் சரியில்லை, கரெக்டாக கிறிஸ்தவனை எப்படி கண்டுபிடி தெரியல. தம்பி நீ சொல்டா, கிறிஸ்தவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவன் சொன்னான் பாருங்க, அது ரொம்ப ஈஸி சார். சின்ன பையன் சொன்னான், அது ரொம்ப ஈஸி. எப்படிலான்னு கேட்டான். மூஞ்ச பார்த்தா தெரியும் சார். என்ன சொன்னா? மூஞ்ச பார்த்தா தெரியும் சார். உங்கள் முகத்தை பார்க்க சந்தோஷம் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள அந்த தொடர்பு பாருங்க. இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்பங்களில் சமாதானம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர்கள் ஐக்கியம் எங்கேயோ இருக்கு. சினிமா தியேட்டர்கள், சீட்டாடுகிற இடம், குடிக்கிற இடம், வெறிக்கிற இடம், பலவிதமான களியாட்டுகள் உள்ள இடம். அது மாத்திரமில்ல, குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒரு ஃபீல்டில் போயிட்டு இருக்காங்க. அதனால அங்கே சமாதானம் என்பது கிடையவே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீர் அவரோடு பழகி கர்த்தரோட பழகணும். நமக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கு? சரியா இருக்கா? சிந்திச்சு பாருங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தையும், ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, முதல்ல 17, 22 வாசிங்க. நல்லா கேட்டுங்க, எல்லாம் கேளுங்க. தேவன் ஆபிரகாமோடு பேசி முடித்த பின்பு அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். 18:33 வாசிங்க. போய்விட்டார். போதுங்க. கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி 17:22 கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு, நல்லா கேட்டுங்க, அவர் அவனை விட்டு எழுந்தருளினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் எங்கே இருக்காருங்க? வானத்தில், பரலோகத்தில் இருக்காரு. ஆபிரகாம் எங்கே இருக்கிறான்? பூலோகத்தில். பூலோகத்தில் உள்ள ஒரு மனுஷன், பரலோகத்தில் ஆண்டவர். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரை
பூலோகத்தில் இருக்கிற ஆபிரகாம் ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட சமயம், குறிப்பிட்ட இடத்துல வந்து உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு, ஆண்டவரே நான் வந்துட்டேன், ஆண்டவரே நீ வாரும், நீ வாரும். கீழே பூமியில் உட்காந்துக்கிட்டு கத்தரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நீர் வாரும், நீ வாரும். பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆண்டவர், நல்லா கேட்டுங்க, பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆண்டவர் பரலோகத்தை விட்டு இறங்கி இங்கே உட்கார்றாரு. இங்கே ஆபிரகாம் ஆண்டவர், ஆபிரகாம் இங்கே, ஆண்டவர் இங்கே, ஆபிரகாம் இங்கே. ஆண்டவரும் ஆபிரகாமும் உட்காந்து பேசுகிறாங்க. ஆண்டவர் கேட்குறேன்னா, ஆபிரகாம் எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியா, உடம்பு எப்படி இருக்கு, உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்கா, எல்லாம் கேட்டிருப்பாரு. எல்லாம் கேட்டு முடித்த உடனே அவர் சொல்கிறாரு, சரி தம்பி ஆபிரகாம் நேராச்சு, நான் வர்றேன், நான் இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு அப்பன்னா மனுஷனும் ஆண்டவரும் உட்காந்து பேசுகிறாங்க. ஐயா, எவ்வளோ ஒரு அருமையான காரியம் பாருங்க. உங்ககிட்ட யாருங்க பேசுகிறா? ஆண்டவர் உட்காந்து பேசுகிறாரா? உனக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கு? அவன் சொல்கிறான், நீர் அவரோடு பழகி. இன்னைக்கு அநேகர் உலகத்தில் தான் பேசுகிறான், மணிக்கணக்காக பேசுகிறான். ஆண்டவர் சமயத்தில் இந்த சுருக்கமான ஜபத்துக்கு பெருக்கமான ஆசிரம் தரும். எப்படி? இந்த சுருக்கமான ஜபத்துக்கு பெருக்கமான ஆசிரம். ஆனால் மணிக்கணக்காக உட்காந்து ஊர் கதையெல்லாம் ஒன்றா உட்காந்து பேசுகிறான், எந்தெந்த கதையை பேசுகிறான். ஆனால் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தால், பிரதர் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட், ரத்தன சுருக்கமாக முடிங்க. ஆண்டவர் தங்குவாராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உட்காந்து பாருங்க. உலகத்து மனுஷன்ட்ட பேசுகிறதை காட்டிலும் கர்த்தருடைய சமூகத்தில் ரொம்ப, இன்றைக்கி அநேக குடும்பங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல பார்த்தேன். இன்றைக்கி உலகம் எப்படிமா இருக்குது? 2 விசுவாசி ஒன்றா சேர்ந்தா 3 பாஸ்டரை போட்டு வறுப்பாங்களாம். எப்படி? 2 விசுவாசி ஒன்றா சேர்ந்து 3 விசுவாசி போட்டு வறுப்பாங்களாம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லிங்கனை குறித்து பாருங்க. இந்த ஆபிரகாம் லிங்கன் இன்னைக்கு ஏன் தெரியுமா அவருடைய பேர் சரித்திரத்தில் எழுதியிருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் ஒருத்தர் லெட்டர் போட்டான் ஆபிரகாம் லிங்கனை பார்த்து, ஆபிரகாம் லிங்கன் அவர்களே, நான் உங்களோட பேசணும், எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டான். ஆபிரகாம் லிங்கன் பார்த்தாரு, சரி பரவாயில்ல, ஒரு டேட்டு கொடுத்து காலை 4 மணிக்கு இடத்துக்கு வந்துட்டார். 4 o'clock வெள்ளை மலைக்கு வந்துட்டாரு. எப்படி இருக்கும்? வட்டம், சிறுவட்டம், குறுவட்டம், பெருவட்டம் சொல்லி நீ உள்ள ஒரு துண்டு போட்ட போது அவன் பின்னாடி திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் அங்கே பாருங்க, வெள்ளை மாளிகையில் அவன் அழைப்பு வருது, ஆபிரகாம் லிங்கன் வா, என்னை வந்து 4 மணிக்கு வந்து பாரு. சந்தோஷம் தாங்க முடியல, நான் ஜனாதிபதியை பார்க்க போகிறேன், விடிய காலனை. ஆபிரகாம் லிங்கன் யாருன்னு தெரியுமா? சொல்ல தெரியாமல் பேசிக்கிட்டு கூடாது. அதை நான் பார்த்து, அவர் யாருன்னு கேட்கக்கூடாதுல்ல. நீக்ரோ விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு மனுஷன் பாருங்க. 4 மணி, இவன் 3:30 மணிக்கு ஓட்டான். ஓடி போய் சேரில் உட்காந்து, வெளியில் உட்காந்து வெள்ளை மாளிகையில் உள்ளே உட்காந்துட்டான். ஆனால் வெளில உட்காந்துருக்காரு, 4 மணிக்கு டைம் கொடுத்துருக்காரு, 3:30 மணிக்கு போயிட்டான். உட்காந்தா 3:30 மணிக்கு அவர் இன்னொருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, உள்ள ரூமில் பேசிகிட்டு இருக்காட்டியா. இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, என்னடா அது, 4 மணிக்கு என்னை வர சொன்னார், நான் 3:30 மணிக்கு உட்காந்துருக்கிறேன், 3:30 மணிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாரோடய பேசிக்கிட்டு இருக்காரு, இவர் என்ன பேசுவார், யார் இவ்வளோ நேரம் பேசுவார்ட்டு. கரெக்டாக 4 மணி கதவு திறந்தது. எட்டி பார்த்தார். யாரப்பா தம்பி, என்னை பார்க்க வந்திருக்கியா? ஆமாம் ஐயா. உள்ளவா, உட்கார், சேரில் உட்கார். ஒரு சேரை காட்டினார். இவன் சேரில் உட்காந்தான். உட்காந்த உடனே பேச, என்ன எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டான். அவர் கேட்குறாரு. இவன் ஒன்றும் பேசலை, உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்குறான். என்னப்பா பார்க்குற, என்ன பேச சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு. என்ன பார்க்குற? இல்லையா, என்ன 4 மணிக்கு வர சொன்னீங்க, நான் 3:30 மணிலேருந்து உட்காந்துருக்குறேன், 3:30 மணிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இங்கே உள்ளே வந்தால் ஒருத்தரையும் காணும், ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, அது யாருன்னு பார்க்குறேன், ஒருத்தரையும் காணுங்க. நான் அப்போ ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், தம்பி ஒன்று புரிஞ்சுக்கப்பா, இந்த உலகத்து மனுஷனுக்கிட்ட என் வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட நான் மணிக்கணக்காக பேசுவேன், மணிக்கணக்காக பேசிட்டு தான் இவங்கள்ட்ட பேசுவேன் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிலைமை எப்படிமா இருக்கு? எப்படி இருக்கு சிஸ்டர்? உங்களை தான் சொல்கிறேன். தெரியுமா உங்களுக்கு,
4வது வீட்டில் ஒரு அம்மா ஒல்லியே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும் தெரியுமா, ரோட்டெலாம் போயிட்டுருப்பாள, நேற்றுலேருந்து காணுமா. நேற்று அது மாத்திரம் இல்லை சிஸ்டர், அந்த 3வது வீட்டில் ஒரு பையன் தான் பார்த்தீங்கன்னா அவனையும் காணுமா. எப்போ என்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிஞ்ச உடனே நீ ஊராங்கதியை ஊதி ஊதி பேசிக்கிட்டு இருக்கிறிய, எங்கே சமாதானம் வரும்? நீர் அவரோடு பழகி சமாதானம். மோசேனுடைய வாழ்க்கையை பாருங்க. மோசே அவன் ஆண்டவரை அவரை குறித்து வாசிக்கிறோம். 33ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் அங்கே 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகமம் 33:11 வாசிக்கும் போது அங்கே என்ன வாசிக்கிறோம்? ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். அப்போ என்ன அர்த்தம்? 2 பேரும் உட்காந்து மணிக்கணக்காக பேசுகிறாங்க இல்லையா, முகமுகமாக பேசுகிறாங்க. முகமுகமாக பேசுகிறான். நீ கர்த்தர்கிட்ட பேசுகிறாங்களா? தயவுசெய்து நான் வந்து சாதாரண பேசுகிறேன், நீங்கள் தப்பாக என்னடா அந்த ஆள் வந்து எங்களை குற்றப்படுத்த நினைக்கிறேன், சும்மா ஜோவியெல்லாம் பேசுக்கா சொல்கிறேன், தப்பாக நினைக்கிறீங்களா? உங்கள் பாஸ்டர் வரும்னு சொல்லிட்டாரு, எங்கள் பிள்ளைங்கள்லாம் எதனும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கன்னு சொல்லி, அதனால தான் நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க மோசே முகமுகமா பேசுறான். கொஞ்சம் கண்ணை தூங்குற பிரதர், 12 மணி இருக்கும், ஒரு கருத்த உருவம் வந்து பாருங்க, ஒரு கருத்த உருவம் வந்து அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கு. ஆண்டு வர்றது இல்லையா? ஹல்லேலூயா. நான் ஒரு இடத்துல இது மாதிரி மீட்டிங் அழைச்சிட்டு விட்டாங்க பிரதர், நடந்த சம்பவம், திண்டுக்கல் பக்கம். ராத்திரியில் படுத்துருக்கு, நான் ஒரு பாஸ்டரும் படுத்து கிடக்குறோம். ராத்திரியில் அவருக்கு தூக்கம் இல்லை, நான் தூங்கிட்டு இருக்கேன். நைட்டில் ஏஞ்சி நினைக்கிறேன்னு பார்த்து பப் சாசம் ஏசு ஓடி பப் சாசம் ஓடி ஏசுற நாமத்தினால சோத்திரம் திருப்பி பப் சாசம் ஏசு பப் சாசம். என்னடா அப்படி பிசாசம்? என்னன்னா அங்கே ஒரு கொடிக்கருதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆள் ஒரு ஆடிக்கிட்டு இருக்கான். உண்மையாக சம்பவங்க, அப்படியே ஆடுறான். என்ன பிரதர்னு கேட்டு, என்னங்க? ஒன்றும் இல்லை பிரதர், பிசாசு நம்ம பாருங்கள் அங்கே ஒரு ஆள் தூக்க மாட்டிருப்பான் போல் இருக்கா, ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்ட்டாரு. சும்மா நீங்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள், தூக்கம் இல்லாத எனக்கு எப்படி இருக்கும்? தூக்கம் வருமா? முடிக்கிற இடம்லாம் பார்க்கவும் பயமாக இருக்குது, பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குங்க. அந்த பக்கம் மட்டும் திருப்பி தூக்கம் வருமா எனக்கு? அப்படியே தூக்கமே இல்லைங்க. அப்படியே காலில் என்ன வரும் அப்படியே காலு எந்தோட பார்த்தா, அன்றைக்கி அமாவாசை ஏதோ வருது, போய் பார்த்தா ஒரு ஆள் பேண்டை துவைச்சி காய போட்டிருக்காங்க. பேண்டை கழட்டி காய போட்டிருக்கிறான். அந்த பேண்டு காற்று அடிக்கும்போது இப்படி ஆடும். இவரு பாப்பு சாசு. ஹல்லேலூயா. அவனுக்கு ஆண்டவருக்கு நல்ல பழக்கம் தான் வருமா? அது நீர் அவரோடு பழகி. மோசே முகமுகமாய் ஆண்டவர் பார்க்குறான். அவர் பார்க்கும்போதே ஐயோ அவர் என்ன அழகு அவர் பார்க்கும்போதே அப்படியே அந்த தங்கமயமான அந்த அழகை பார்த்து எவ்வளோ சந்தோஷம் பண்ணோம். நான் சொல்கிறேன், முகமுகமாய் அந்த மோசே முகமுகமாய் பேசுகிறான். இன்னும் நேரம் இல்லை. 19 யாத்திராகம் 19 வாசிக்கும்போது கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசும்போது இவன் கூப்பிடும்போது ஆண்டவர் மறுமொழி கொடுத்தார்னு வரும். தேவ சமூகத்தில் பேசும்போது மறுமொழி வரணுங்க. தாவீது ஜெபிக்கிறான். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், நான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. நான் யூதாவின் பட்டணத்திலே குடியிருக்கலாமா? ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ போ என்றார். திரும்பி கேட்கிறான், எந்த இடம் கேட்டபோது ஆண்டவர்கிட்ட பேசுறாங்க. ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. 30ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசின 12ஆம் வசனம் நினைக்கிறேன். அவன் சொல்கிறான், நான் அந்த தந்தை பின்தொடரலாமா? நீ போ, பிடித்து கொள்பாரு. கர்த்தர்கிட்ட பேசினாதான் பேசுவாருங்க. ஹல்லேலூயா. உனக்கும் ஆண்டவர், மோசேக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல பழக்கம் இருந்ததுங்க. அவருக்கும் நல்ல பழக்கம் இருந்தபடினால மோசே யார் தெரியுமா அடக்கம் பண்ணா? யாரு?
உபாகமம் 34 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 34 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் இருங்க. அவர் யாரு? கர்த்தர். அவர்ங்கிற கர்த்தர். அவர் அவனைங்கிறது யாரு? மோசே. கர்த்தர் மோசேயை மோவாப் தேசத்துல எதிரான யார் பண்ணுதான்? ஆண்டவரே மோசே அடக்கம் பண்ணாரியா. சப்ஸ்கிரிப்ஷன் மாதம் 100 ரூபா கொடுத்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே கல்லறைக்காக சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குற வேலை அது இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தை அருமை தேவையில்லையே. இந்த மோசைக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சரியான தொடர்பு இருந்து அப்படின்னாலே அவன் அடக்க ஆராதனையை கர்த்தரே நடத்தினார். மனுஷன் நடத்தினானா குடிகாரன், வேசிக்கல்ல, அசுத்தன், காமவிகாரன், வன்கண்ணன் இவனெல்லாம் உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான், குத்து டான்ஸ் போடுவான். ஆனால் கர்த்தர் அடக்கம் பண்ணார்னா தேவதர்கள் இறங்கி அப்படி அங்கே பரலோகம் இறங்கி அவனை வாழ்த்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அவரோடு பழகி முடிங்க, சமாதானமாயிரும். எப்படி பழகிறது? உன் ஜெபம் எப்படிங்க இருக்குது? அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 2 வசனத்தில் கொர்நேலியை குறித்து வாசிக்கிறோம். முதல் வசனத்தில் வாசிக்கும் போது அவன் எப்படி இருந்தான் அவனுடைய குணாதிசயத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் முதல் வசனத்தில் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட தேவனுக்கு பயனாயிருந்து எப்போதும் ஹல்லேலூயா அவன் வீட்டில் எப்போதும் அந்த தேவ சப்த ஜெபத்வனி கேட்டுக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபம் எப்படிங்க இருக்கு ஐயா? நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? தானியேலை குறித்து வாசிக்கும் போது 3 அதிகாரம் 10 வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அங்கே ஜெபிக்கிறாங்க. அவன் சொல்கிற வார்த்தை அப்படி அருமையான வார்த்தை. அவன் சொல்கிறான், நீ விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும். எடுத்து வாசிங்க 3:10. தானியேல் 3:10. தானியேல் 3:18. நான் 3:18. நீ விடுவிக்காமல் போனாலும் நான் உங்களுடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. ஐயா, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் ஜெபத்தில் அப்படி தரிச்சிருந்தாங்க 3 பேரும். அவன் ஜெபத்தை தவிர அந்த ஜெபத்தினால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவனை தூக்கி எரிகிற கொப்பரையில் போடுறாங்க, 7 மடங்கு சூடாக்குறாங்க. ஆனால் 7 மடங்கு 3 பேரை தூக்கி அங்கே பின்னாடி ஃபுல்லாக படித்து நேரம் இல்லை, அங்கே தூக்கி போடுறாங்க. தூக்கி போட்டு அவனால் சும்மா இருக்க முடியல. அவன் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா அங்கே 3 பேரை தூக்கி போடுறாங்க. ஒரு ஆள் இன்னொரு ஆள் உலாவிக்கிட்டு இருக்காரு. யாருன்னு பார்க்குறான்? 4ஆம் ஆளின் சாயல். 3 பேர் தான் தூக்கி போட்டாங்க. ஆனால் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வந்து அங்கே உலாவுறாரு. அது யாருன்னா தேவதூதன். நீ படுகிற உபத்திரத்தின் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஜெபித்து நீ கர்த்தருடைய சமூகத்திலே நீ போகும்போது உன் மத்தியிலே 4ஆம் ஆளின் சாயல் ஆண்டவரே இறங்கி வந்து உன்னோடு கூட ஈடுபடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தானியேல் அந்தி சந்தி 3 வேளையும் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ஹல்லேலூயா. ஜெபம் நீ எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? உன் தினம் எப்படி ஆண்டோடு இருக்க முடியும்? ஜெபம். 2வது வேத வாசிப்பு. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் அப்படி நீ போகும்போது அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஊழியம் இன்னைக்கு ஊழியத்தை குறித்து தான் பேசணும் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. ஊழி சொல்கிறாரு மத்திய 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு. மத்திய 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? என் பின்னே வாருங்கள், நான் அவர் சொல்கிறார் பாருங்க. ஏசு கலிலேயா கடற்கரையில் நடந்துட்டு போயிட்டுருக்காரு. மீன் விற்கிறவங்களாம் எடுத்தார். யோவான், பேதுரு இவங்களாம் பார்த்தோன்னே மீன் பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க? வர்ற ஆள் போயிட்டுருக்காங்க, மீனை காட்டுறாங்க. ஹலோ தாடி வச்சவரை, இங்கே பாரியா, என்ன பாரியா, இங்கே பாரு வஞ்சனை மீன், இங்கே பாரு வாழை மீன், இங்கே பாரு காட்டுறேன், மீனை காட்டி வாங்க என்கிட்ட வந்து மீனை வாங்க. ஆண்டு சொல்கிறாரு, ஏய் உன் கையில் உள்ள நாட்டத்தை கீழே போடுறா. நாட்டை எடுத்த மீன், நீ கையில் உள்ள நாட்டத்தை போடு. என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷனை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம்
மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படியாக வந்தார். அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஊழியம் செய்யணுங்க. அல்லேலூயா. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நிறைய காரியம் நிறைய இதுக்கு நான் கூட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஊழியம் செஞ்சு பாருங்க. ஆனால் பாடுகள் வரும். பாடுகள் இல்லாமல் இல்லை. எரிகிற கொப்பரையில் போடுவாங்க, சிங்கத்தின் வாயில் போடுவாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ கர்த்தருக்காக நீ எந்த இதுவும் கவலைப்படாதபடி கர்த்தர்கண்டு உனக்கு வரக்கூடிய அவமானங்கள், பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் கர்த்தர் ஒரு நாளில் சாட்சியாய் மாற்றுவார். அல்லேலூயா. நாளைக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். 90% 80% எரிஞ்சு போயிட்டேன். இது எனக்கு வேதனை தான். ஆனால் இந்த வேதனையை நான் வெளியில் அந்த சாட்சியாக சொல்லும்போது அநேகர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு கிராமத்தில் 65 பேர் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அது நாளைக்கு சொல்கிறேன். நீ தேவ சமூகத்தில் உனக்கு கஷ்டம்தான் வரும், பாடுகள் வரும். கர்த்தரை ஏற்றுக்கிட்டதுனால அந்த காலத்தில் சொன்ன ஆண்டவர் இயேசு வந்தார், கறி சோறு தந்தாருன்னு ஒரு காலத்தில் சொன்னாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. தேவ சமூகத்தை வந்து அடி உதவரும் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க. இன்றைக்கி நீ வாங்குகின்ற அடியும் வேதனையும் பலவிதமான பாடுகள் மத்தியில் ஓடிக்கிட்டு ஊழியம் ஒரு வேதனையில் ஓடிக்கிட்டு இருக்கலாம். நீ ஓடுகிற பாதை ஒரு வனாந்தரமான பாதை. ஆகாரை போல நீ வேதனையோடு இருந்துக்கிட்டு இருக்கலாம். பெயர் சபாவின் வனாந்தரத்தில் நீ அலைந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட அவற்றின் மத்தியிலே ஒரு நீருட்டை கொடுக்கிற ஆண்டவர் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுகள், கஷ்டங்கள் தான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே என் மனைவிக்கு திடீரென்று வயிற்றில் ஒரு பிரச்சனை. எனக்கு அருமையான மனைவி, 2 பிள்ளைகள். அதனால் இன்னொரு நாள் சாட்சி சொல்ல முடியல. எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த மகள் ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரியாக படப்பெங்கள் எடுத்து சச்சி வச்சுருக்காங்க. மருமகன் பாஸ்டர். 2 பேர பிள்ளைங்க, 2 பேரும் டிகிரி முடிச்சிட்டாங்க. ஒருத்தி படிச்சுக்கிட்டு இருக்கா, ஒருத்தி முடிச்சிட்டா. 2வது பையன் ஒரு ஆடிட்டிங்கில் இருக்கிறான். எங்கள் வீட்டில் அவங்களுடைய தங்கச்சிங்க வந்திருக்காங்க. என்னுடைய மருமகள் அவங்க ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பிள்ளைகள், 2 பேரும் பட்டுக்கோட்டையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. படிக்கும்போது அங்கே நடந்த சம்பவம் தான் இந்த ஃபயர் ஆக்சிடெண்ட்டு. இப்போ பாருங்கள், என்னுடைய மனைவிக்கு திடீரென்று வயிற்றில் ஒரு பெரிய பிரச்சனை. வயிறு பயங்கர வலி. என்னடா நான் டாக்டரை கொண்டு போனேன். நான் பேங்கில் அப்போ தாம்பரத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்தில் பெரிய ஒரு டாக்டரை கொண்டு போனேன். அவன் டாக்டர் என்ன பண்ணா, அந்த லேடி டாக்டர் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னா. ஸ்கேன் எடுத்தாங்க. எடுத்து பார்த்தா அவள் வலி, என் மனைவி துடிக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்தா என் மனைவியினுடைய வயிற்றில் தேங்காய் அளவுக்கு 3 கட்டி இருக்குது, சின்ன சின்ன கட்டி. அவங்க சொன்னாங்க, உன் மனைவி வயிற்றில் தேங்காய் அளவுக்கு 3 கட்டி இருக்குது, இது ரொம்ப கஷ்டம், உடனே 25,000 ரூபா பணத்தை கொடுங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறேன்ட்டாங்க. எனக்கு ஒரு சந்தேகம், செகண்ட் ஒப்பீனியன் போயிடலான்னு சொல்லி வாணின்னு ஒரு செம்பாக்கத்தில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, வாணின்னு, அந்த அம்மாட்ட கொண்டு போனேன். அவங்க கொண்டு போய் அவன் என்ன பண்ணா, இதை ஒத்துக்க மாட்டேன்ட்டு. எப்பொழுதும் டாக்டருங்க ஒருத்தர் எடுத்து ஒத்துக்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. பாருங்கள், அங்கே கொண்டு போனால் அவன் என்ன பண்ணா, இன்னொரு ஸ்கேன் எடுத்துட்டான். சரி எடுத்தோம். அவன் எடுத்து சொன்னான், உன் மனைவி வயிற்றுல மாங்காய் அளவுக்கு 3 கட்டின்ட்டான். அவள் தேங்காய்னா இவன் மாங்கான்னா. சரிங்க, என்ன பண்ண, 18,000 ரூபா பணத்தை கொடு, நான் கட் பண்ணி எடுத்துடுறேன், வெடிச்சிருட்டா. எனக்கு ஒரு சந்தேகம், தேர்ட் ஒப்பீனியன் போயிடலாம். உமான்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு அம்மா இருந்தா, அங்கே கொண்டு போனேன். அவள் ஒரு ஸ்கேன் எடுக்க சொன்னான். அவள் சொன்னான், ஆமாங்க 3 பெரிய பெரிய கட்டி இருக்குது, ரொம்ப ஆபத்தானது, நீங்கள் 15,000 கொடுங்கன்னாங்க. ஒருத்தி 25,000, ஒருத்தி 18,000, ஒருத்தி 15,000 கேட்டா. அப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கேரளா சகோதரி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க, பிரதர், நான் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஸ்டாஃப் நர்ஸ் ஆக்குறேன், ஏதாவது சீரியஸ்னாக்கா எங்கள்கிட்ட தான் கொண்டு வரணும், அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நான் பெஸ்ட்டு, நீங்கள் சிஸ்டர் நான் அழைச்சிட்டு போடுறேன், எங்கள் எக்மோர் வச்சு நான் பார்க்குறேன், நான் ஸ்டாஃப் நர்ஸு, நாளைக்கு போயிடலான்ட்டாங்க. அது நல்ல யோசனையாக இருந்து, சரி பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு, எங்கள் ஊழியத்தை மாறிங்க, அவ்வளோ கஷ்டப்பட்ட ஊழியத்திலலாம் சொல்ல நேரம் இல்லைங்க. முடிகிற ஊழியம் ஊழியம். நான் பேங்கில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேங்கினுடைய ஒர்க்கு 5 மணிக்கு முடியும். 5 மணிக்கான நானும் மனைவி கிளம்பிடுவோம். கிராமமாக ஒரு ஓரத்தில் நின்றுட்டு என் மனைவி பாடுவா,
நான் பிரசங்கம் பண்ணுவேன், இன்னொரு இடத்துல அவள் பிரசங்கம் பண்ணுவான், நான் பாடுவேன். ஊராக 5 மணிலேருந்து 8 மணிலேருந்து அலைங்க. எத்தனையோ ட்ரிப்பு. என்னுடைய வண்டி நான் டிஏவை 829 ஒரு T50 வச்சுருந்தேன். அது ஒரு தடவை பஞ்சர் ஆகி 8-9 கிலோமீட்டர் நானும் மனைவியும் ஒரு மாட்டு வண்டியில் போட்டு நாங்கள் மாட்டு வண்டியில் வர்றோங்க. அவ்வளோ பாடுகள், ரொம்ப கஷ்டம். ஊழியத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டுங்க. ஆண்டோடைய கிருமினால இன்றைக்கி கர்த்தர்களை ஆசிரிச்சுக்கிற சந்தோஷம் பாருங்கள். இப்போ மனைவி ரொம்ப வேதனை, வலி தாங்க முடியல, துடிக்கிறா. அடுத்த நாள் நான் என்ன பண்ண கொண்டு வந்துட்டாங்க. அண்ணா ராத்திரி என் மனைவி துடிச்சா பாருங்க, தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. நாங்கள் 2 பேரும் ஜெபிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தோம். 12 1 மணி வரலையும் 2 பேரும் போராடி ஜெபிக்கிறோம். போராடி ஆண்டவரே மனைவிக்கு சுகத்தரோம், இவ்வளோ பெரிய ஊழியம் பண்ணுறோம். அநேகர் நாங்கள் ஜெபிக்கிற ஊழியத்தில் அநேகர் சுகம் கிடைக்குது, ஆனால் என் மனைவி நிலைமை அப்படி சொல்லி ரொம்ப வேதனை. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணோம். ஜெபிக்க என் மனைவிக்கு வலி தாங்க முடியல, துடிக்கிறான். ஒரு ஸ்டேஜில் முடியல, வந்துட்டேன், படுக்க போயிட்டேன். அதுக்கு அந்த மனைவி ஜெபிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் நான், என் மனைவி, இந்த அம்மா 3 பேரும் எக்மோர் ஹாஸ்பிட்டல் போகிறேன். இந்த ஸ்கேன்லாம் கையில் வச்சு விட்ருக்கோம், கொண்டு போகிறேன். ஸ்கேன் ரிப்போர்ட்டு என் மனைவி அழைச்சிட்டு போகிறேன். அங்கே போன உடனே டாக்டர்கிட்ட கொண்டு போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டை கொடுத்தேன். எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க. மனைவி பார்த்து உள்ளே வாங்கிட்டாங்க. நான் வெளியில் உட்காந்துருக்குறேன். போய் கொஞ்சம் நேரத்தில் டாக்டர் வெளியில் வந்தாங்க. வெளியில் வந்தவங்க, ஆமாம் க்ளோரிங்கிறது அவங்களுடைய ஹஸ்பண்ட் யாருன்னாங்க. நான் தாங்க. சரி, அந்த அம்மாவோட ரிப்போர்ட் எங்கே, அந்த அம்மா ஸ்கேன் ரிப்போர்ட் எங்கே? நான் சொன்னேன், நீங்கள் கையில் வச்சுருக்கீங்களா அந்த ரிப்போர்ட் தான், அதுதான். இது இல்லைப்பா, இவளுக்கு கட்டின்னு சொன்னாங்களா அந்த ரிப்போர்ட் எங்கே? அதுதாங்க இது. இல்லைப்பா, இவர் ரிப்போர்ட் எங்க? இதுதான் அதுதான். நான் மாறி மாறி பேசுகிறேங்க. கடைசியில் இந்த அம்மா சொன்னா, சரி இப்போ வயிற்றில் கட்டி இருக்குன்னு யார் சொன்னா? என்னங்க இது, உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லுது, நீங்கள் சொல்கிறீங்களா? ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். அவளுக்கு கட்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதுக்கு அழைச்சிட்டீங்க? அழைச்சிட்டு போங்க. ஹல்லேலூயா. எப்படிங்க இருக்கும்? எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஆச்சரியம், என்னடா அது, கட்டி இருக்கு, கட்டி 2 இடத்துலையும் காட்டுது. இப்போ என் மனைவி மேலே சந்தேகம் வந்துடுச்சு. வழியில் வயிறுலாம் பெருசாக இருந்து, ஆனால் திரும்பி போகும்போது வயிறை காணும், வயிறு உள்ளே போய் கிடக்கு. என்னடி நான் கேட்டேன், என்னம்மா இது, வயிறு வைத்தியம் காணும், ஒன்றையும் காணும், ஆனால் நீங்கள் இது மாதிரி டாக்டர் சொல்கிறாங்களே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவர் சொன்னால் உண்மைதாங்க. அதான் உண்மையான வார்த்தை. ராத்திரி 10 மணிலேருந்து 12 மணிக்கு ஜெபம் பண்ணிங்க. நம்ம 2 பேரும் கைகோத்தி ஜெபம் பண்ணோம். என்னால் வேதனை தாங்க முடியல, என்னால் முடியல. 2 பேரும் கைகோத்தி நம்ம ஜெபம் பண்ணோம். நீங்கள் 12 மணிக்கு அந்தாண்ட உங்களால் முடியல, நீங்கள் படுக்க போயிட்டுங்க. நான் 2 மணி வரையிலும் நான் பட்ட வேதனை எனக்கு தான் தெரியும், அவ்வளோ வேதனை. 2 மணிக்கு அப்படியே மயக்கத்தில் படுத்துட்டேன். தரிசனமா சொப்பனமானு தெரியாது. 2 மணிக்கு அந்தாண்ட திடீரென்று பார்த்தீங்கன்னா என் வயிற்றில் ஏதோ ஒரு பந்து ஒன்று கீழே விழுந்து உருண்டு ஓடுறதை பார்த்தேன். அதுலேருந்து நான் சுகமாக இருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய ஜெபத்துக்கு நான் பேசுகிறேங்க. நீர் அவரோடு பழகி சமாதானமாகிறோம். நீ அவரோட பழக்கம் உனக்கு இருந்தா ஆண்டவர் உன் வியாதியை மாற்றுவார். நான் இன்னைக்கு சொல்கிறேங்க. கர்த்தருக்கென்று உன்னுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை என்கரேஜ் சொல்கிறேன். ஊழியத்து நிமித்தம் கர்த்தருக்கென்று நீ படுகிற அந்த வேதனை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நாள் அதையெல்லாம் சாட்சியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு மனைவி பரிபூர்ண விடுதலை. ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறோம், வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பிற்பகுதி வாசிங்க. எங்கள் ஐக்கியம் போட்டிருக்கா? சரி. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 3 காரியம் கொண்டு வந்தேன், மன்னித்துக்கொள்ளுங்க. ஒரே ஒரு காரியம்தான் முடிச்சிடுறேன். ஒரே ஒரு காரியம்தான் நான் பேசியிருக்கேன். இந்த 2வது 3ஆம் வசனமாக சொல்கிறேன். 2வது கொடுக்குற நிபந்தனை ஆண்டு சொல்கிறார். 2வது காரியம் வசனத்தை மாதிரி சொல்கிறேன், பிரசங்கம் இல்லை. 2வது ஆண்டு சொல்கிறாரு. 22ஆம் வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரம் 22. அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ரெண்டாவது உன் காரியம் வாய்க்கணும்னா
ஆண்டவர் கொடுத்த வேத வாக்கியங்கள், அவர் கொடுத்த கற்பனைகள், அவர் கொடுத்த கட்டளைகள், யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1-17 வரைக்கும் யாத்தா தெரியும். அந்த அவர் கொடுத்த அந்த கட்டளைகள்லாம் உன் இருதயத்தில் வைங்க, கர்த்தர் உன் காரியத்தை வைக்க பண்ணுவார். அல்லேலூயா. 3வது காரியம் அருமையானவர்களே, அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. நீ நீ மூணாவது காரியம் சொல்றாரு, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினான். அல்லேலூயா. நல்ல வசனம் முடிக்கிறேன், சொல்ல நேரம் இல்லை, கலந்து போச்சு, நீங்கள் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நீர் சர்வ வல்லவரிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படு. நாளைக்கு இது டீட்டெயிலாக பேசுகிறேன். திரும்ப கட்டப்படுவீர். அருமையானவர்களே, இந்த நாளிலே இது என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம் தெரியுமா? திரும்ப கட்டப்படுவீர் என்றால் உடைந்து போன உன் வாழ்க்கை, உடைந்து போன ஊழியம், உடைந்து போன பிஸ்னஸ், எந்தெந்த காரியத்தில் மனம் உடைஞ்சு போய் இந்த ராத்திரி உள்ள உட்காந்துருக்கிறீங்க, அவர் சொல்லுகிறார், நீங்கள் சர்வ வல்லவிடத்திலே மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். அல்லேலூயா. திரும்ப கட்டுகிற ஆண்டவர் உன் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால், ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு போங்க. ஆண்டவரே, 35 வருஷம் ஆச்சியா. ஒரு சகோதரி சொன்னாங்க, 35 வருஷம் ஆச்சியா, என் பிள்ளைக்கு என்ன திருமணம் நடக்கலை. ஏன்? வேதனை. ஐயா, எல்லாரும் நிறைய படிச்சிருக்காங்க, என் பையன் டபுள்யூமே முடிச்சிருக்கான், இன்னும் வேலை கிடைக்கல. ஒரு அவலக்குரல் நான் சந்தித்து சொல்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினார். இன்னைக்கு எந்த காரியத்தை நினச்சி வந்தீங்களோ, கர்த்தர் இந்த ராத்திரி உங்களோடு பேசுவார். முதலாவது காரியம், நீர் அவரோடு பழகி சமாதானமாக இருங்க. 2வது, அவர் கொடுத்த கற்பனைகள் கட்டளைகளை உன் இருதயத்தில் வச்சுங்க. 3வது, நீ திரும்ப கட்டப்படணும். எப்போ தெரியுமா? நீ மனம் திரும்பினார். இந்த 3 காரியத்தையும் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கொடுக்க போகிறார். எல்லா கண்களை மூடி கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுமா? ஹல்லேலூயா.